أتى إليه بوحي الله جبريل الصلاة على خير الهدى جرى على مفاد نجمالي يا ربي بالمصطفى بلغ مقاصدنا يدي يا رسول يا مددي كل لعيرنا للحداء بالمدد مجير النور بيدي مددي خليفة الله بنا محي الدين يدي سندي இப்படி வச்சிருனா விட்டடா இப்படி கிளியரா சரியா அப்படி இப்படி வச்சிருங்க இங்க நின்னு இப்படியா கை வலிக்குவா கை வலிக்கிறான் கை வலிக்கு சீக்கிரமா கை வலி
شريف قادر من عالم أو فاضل أو قادر حتى النصارى والكرام الغافل يا مبدي المعاد عبد القادر مناه لكل ناصر بالسم والعلا وحسن الباطل ولدور أمر الله أمر باطل يا مجمع الخيرات عبد القادر غالبا مناه لكل ناصر Ismail po. الباطل ولدور أمر الله أمر باطل يا Kadir pe ukare. Ukkargala. Ukkar Kadir. Shayari pama. Shayari pe ukare. Kadir periya pe ukapadu par. Ismail po. Amba, 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 Nayagame, Sakurungai Kanal Vadidum, Sidane Katarunigai Ambale, Konga Sidane Katarunigai. சர்க்குருங்களை காணது வாடிடும் சிவனை காத்தருணீகளே அம்பாளே உங்க சிவனை காத்தருணீகளே காசியுங்களை காணதவாளோ காசியுங்களை காணதவாளோ கசப்பதிகளை ஜமே சர்க்குருங்களை காணது வாடிடும் சிவனை காத்தருணீகளே அம்பாளே உங்க சிவனை காத்தருணீகளே எந்தன் உயிரே எந்தன் குருவே எங்கிடும் அடிமையை பாரி எந்தன் உயிரே எந்தன் குருவே எங்கிடும் அடிமையை பாரி தாய்முகம் கண்டே மகிழ்ச்சியும் செய்வோம் தாசனை காண்பது நாளும் அம்பாவே அப்படி பிடிச்சிருந்தோம் இப்படி எல்லாம் அவ்வளோ மட்டும் எடுக்க தெரியாம ஜாத்து ஜெகமதில் உங்களை விட்டால் எனக்கோ ஜெகதியதும் ஜெகமதில் உங்களை விட்டால் எனக்கோ ஜெகதியதும் நாளும் உங்களை போற்றிடும் பாலனை நலமை காத்தருணீகளே அம்பாவே சத்குருங்களை காணது வாடிடும் சிவனை காத்தருணீகளே அம்பாவே உங்க சிவனை காத்தருணீகளே ஜெகதீசரே எங்குள் வாசரே எங்கடிநேசரே எங்குள் வாசரே எச்சரே இந்த பீரே தாய்முகம் கண்டு மகிழ்ந்திடும் செய்வோம் தாசனுமை காண்பதன் நாளோ அம்பாவே சற்குருங்களை காணல் வாடிடும் சிவனை காத்தருணீகளே அம்பாவே உங்க சிவனை காத்தருணீகளே அரிகடல் சுடுவாய் தமிழ்
கொடுத்திடும் எனக்கு ஆதரவே நிகழ்த்தானே 20 இடர்களை நீக்கிய உங்களுடன் இன்ப பதியில் சேர்த்தருவீங்களே அம்பாவே சத்குரு உங்களை காணாது வாடிடும் சீடனை காத்தருவீர்களே அம்பாவே உங்க சீடனை காத்தருவீர்களே அம்பா 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 நாயகமே கண்ணியத்துக்குரிய தொழிலாளர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, புனிதமான மத்தியில் எழுந்தருளிருக்கின்ற ஆன்மீக செல்வர்களே, சலமாக்களே, உங்கள் அனைவருக்கும் உணர்வுபூர்வமான நன்றியை எல்லாரும் நாளாக மனித புனிதர் மகான் ஷேகுனா சையதுனா அம்மா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நினைவிலே கிடைத்தவர்களாக இந்த மத்திற்கு நாமெல்லாம் அணிந்திருக்கின்றோம். பெரியார்களே, பெரிய பாக்கியம். அவர்களோடு நெருங்கி அவர்களோடு பழகியவர்கள், பேசியவர்கள், ஆன்மீக கீழர்களாக இருக்கக்கூடிய பெருமக்களெல்லாம் இங்கே இருக்கிறார்கள். இப்போது நமக்கு ஆன்மீக பாடலை பாடிய திருமகனார் சந்திக்குரிய அப்துல் ஹசரத் அவர்கள் அம்மா நாயகத்தோடு இருந்த ஆன்மீக கீழராக இருக்கிறார்கள். அவர்களை பற்றி தான் வரும்போதெல்லாம் அவர்களுடைய கராமாத்துடைய சிறப்புகளும் பேசிக்கொண்டு வந்தோம். அருமைக்குரியவர்களே, அப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய விசேஷத்தை நாம் இப்போது கொண்டாடி கொண்டிருந்தாலும் இந்த மாசத்தில் பல பெரிய நாடாக்கள் பெருமார்களுடைய ஒட்டுமொத்தமாக அவர்களை நினைவு கூறக்கூடிய ஒரு பாக்கியத்தை திராவிட நாம் இருக்கிறோம். இப்னுல் மஜீத் அல்-பர்துல் வஹீத் ஷாஹுல் ஹமீத் கல்வி ஷவாலி காதர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நேற்று 10வது தினத்தில் அவர்களுடைய நினைவை நாம் போற்றினோம். அதற்கடுத்து 12 அன்றைக்கு சையதுனா அப்துல் ஷக்கூர் சாஹிப் தர்பாபாவா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நினைவு நாள். இந்த பிறையில் 3ஆம் பிறை அன்றுதான் சையதுனா ஷேகுனா அப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நினைவு நாள். அதோடு கூடி அவர்களுடைய அருமை துணைவியார் சொஃபியா அம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இதையும் இந்த நாட்டில் அவர்களுடைய நினைவில் வரக்கூடிய ஒரு நாள் அமைந்திருக்கிறது. ஆக ஒரு கல்லில பல மாம்பழங்களை பறிக்கின்ற
கட்டுகிற ஒரு பாக்கியத்தை இந்த நாளில் நமக்கு அல்லாஹ்வுக்காக அமைத்து கொண்டிருக்கிறார். ஒரு கையில பல மாங்காய்னு சொல்லுவாங்க, இப்போ பல மாம்பழம்னு நான் சொல்லுவேன். அதுல கூட ஒரு காட்சி இருக்கு. என்னன்னு கேட்டா, எங்க ஊர்ல வேற ஆறுல தேவனாம்பா அவங்களுடைய ஒரு நடக்க வருஷம் மதிப்புக்கு ஒரு பெரியவங்க விநாயகத்துக்கு ஒரு பெரியவங்க வருவாங்க. அவங்க பேசும்போது சொன்னாங்க, இந்த நாள் அற்புதமான நாடு, ஒரே கல்லுல பல மாங்காய்களை கட்டுற மாதிரி தேனாப்பாவுடைய நாடு அமைஞ்சிருக்குது. அவர்களுடைய நாடு பொருத்தமாக அமைஞ்சிருக்குது. கீழக்கரையில மறைந்து வாழக்கூடிய இமாமுல் அருஸ் நாயகின் தந்தை அவர்களுடைய தந்தை மாப்பிள்ளை அவர்களுடைய நிலையில் இந்த நாடு அமைந்திருக்கிறது. கம்பத்தில் வாழக்கூடிய சீனா முகமது சாயி அவர்களுடைய விரையும் இந்த நாட்டில் அமைந்திருக்கிறது. ஆக இப்படி ஒரு கல்லில பல மாங்காய்களை கட்டுகிறார். ஒரு பாக்கியத்தை அல்லா நமக்கு தந்திருக்கிறார், பேசிட்டார். இது சாதாரண வழக்கு சொல்லுத, இது வழக்கில் சொல்லுவான். ஒரே நேரத்தில் போய் பல விஷயங்கள் சொன்னா ஒரு கல்ல பல மாங்காய் கட்ட வேண்டிய பாட்டு சொல்றது ஒரு வழக்கு சொல்லி சொன்னா, பின்னால ஒரு 2 மாதம் கழிச்சு நம்ம அம்மா நாங்கள் அவர்களை பார்க்க போயிருந்தோம். பார்க்க போன நேரத்துல இது அம்மா நாங்கள் வெளியில்லாத்தாரான்னு சொன்னாங்க. பேட்டிட்டு இருக்கும்போது அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. கடை நடுவுல போய் நீங்க பேட்டிட்டு இருக்கிற சொல்ல பார்த்தோம். கடை நடுவுல ஜெகன் அப்பாவுடைய விழாவில் பேட்டி இருக்கும்போது ஒரு காலத்துல பல மாங்காய் கட்டுட்டதா சொல்லியட சாதாரண கேட்டுட்டாங்க. இருந்தாலும் எஜமானர்கள் அதை வந்து சொன்னாங்க, என்னப்பா கிராமத்தில் வந்து ஒரு கல்லு பல மாங்கான்னு சொன்னார, நாங்க காயாவா இருக்கிறோம், நாங்க காயாவா இருந்து படுக்காமையா இருக்கிறோம், காய்க்கு எங்களுக்கு எல்லாத்தையும் காய வைக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னான். அவர் பேட்டி எப்படிமே புரிஞ்சுருவாங்க. அவர் சொல்லக்கூடிய கடை நல்லதோ, அப்பா நான் இருக்கிறாரோ கம்பம் யாருமே ஒன்று சொல்லல, விஷயத்தை உடனே எடுத்து சீரா சொன்னா அது கூட ஒரு திருத்த செஞ்சுக்கணும். அதனால இந்த நேரத்துல ஒரு கல்லுல பல மாம்பழம் கட்டக்கூடிய இது கஷ்டப்படைய நாளா எந்த விஷயத்தையும் யாரும் நினைக்க முடியாது. அவளை பத்தி ஒரு பெரியவங்க சொல்லும்போது சொல்லி காட்டினாங்க. கேரளாவில் ஒரு பெரிய மனுஷர் அவள் சொல்லி காட்டினாங்க. அப்பா நாய்கிட்ட அவன் பார்த்ததில்லை. அப்பா நாய் எப்படி எப்படிப்பட்டவங்க காலத்தில் ஒரு பெரிய புஷ்பா இருக்கிறாங்க எப்படின்னு கேட்டுதான் சொன்னாங்க. அப்பா நாய் பக்கத்தில் இருக்கிறாங்க, அவங்க வந்து சட்டை போட மாட்டாங்க சொல்லி காட்டாங்க. உட்கார்ந்துருப்பாங்க, வரக்கூடியவங்க எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லுவாங்களா? ஆமா, சாதாரண எல்லாத்தையும் அரவணைப்பாங்க சொன்னாங்க. அவங்க 1000 வாட்ஸ் பவர், 1000 ஃபுல் பவர் உள்ளவங்க. கடல்ல போற நீந்தி செல்கிற மீன்கள் வந்து இது ஆணா பெண்ணாங்கிறத அவங்க சொல்லி காட்டுறாங்க. அவங்களுக்கு தெரியும் கடல்ல போற மீன் எத்தனை லட்சக்கணக்கான மீன் படிக்கணக்கான மீன் போயிட்டு இருக்குது. அது எந்த மீன் ஆணு பெண்ணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா எதையுமே வெளிப்படுத்த மாட்டாங்க, கவுன்னு உட்கார்ந்துருப்பாங்க. போகக்கூடிய மக்களை அவங்க ஏற்பு தகுந்தவரை பேசிவாங்க, அனுப்பிச்சுப்பாங்க. அவங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொன்னா அதே டைப்ல அவங்க நிற்கிறாங்க. ஆனா தன்னுடைய முதலீடுகளை, தன்னை நாடி வரக்கூடியவர்களை, தன்னுடைய நேசர்களை, தன்னை பிரியப்படக்கூடிய நேசிக்கக்கூடியவர்களை எல்லாம் அவங்க எவ்வளவு அரவணைக்காக அவங்க நெருங்கி பழகுறது தெரியும். அவங்களோட பழகுனவங்க அவங்க மனதிற்குனால ஒரு பெரிய ஒரு இழப்பு சகித்த மாதிரி இருக்கும். அப்ப நான் இல்லையே ஏன்னா இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி காட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட நான் இல்லையே, நீங்க நம்மளுடைய மனக்குறைகளை சொல்லி காட்டுறதுக்கு இடம் இல்லையே, என்ன கஷ்ட நஷ்டம் தான் அவங்க சொல்லுவோம், உடனே நிவர்த்தி கிடைக்குமே. இப்ப நமக்கு பெரிய ஆட்கள் இல்லையேங்கிற அளவுல அந்த அளவுக்கு அவர்கள் அரவணைத்தார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டினான், உங்களுடைய ஜனா, உங்களுடைய இறக்கைகளை உங்களை நம்பி வரக்கூடிய ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு உங்களுடைய இறக்கைகளை அரவணைத்து கொடுங்க, அவங்கள அரவணைத்துக் கொள்ளுங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான். அதே பாணியில அவர்களுடைய நாய்க்குள்ளாக இருக்கக்கூடிய
அவர்களுடைய வழிமார்களாக நாயகனாக பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதே கூடியவர்கள். ஆனா அப்பா நான் அதே அடிப்படையில் தான் இப்படி எடுக்கப்பா தெரிஞ்சுக்கிட்டே இல்லைண்ணா எல்லாம் தெரிகிற மாதிரி எடு. நீங்க சிரமப்படுறது பாரமாக இருக்கும். நீங்க சிரமப்படுற அந்த சிரமம் தங்களுக்கு வந்ததை போல கருதப்படுகிறார்கள். கஷ்டப்படுறாங்களான்ட்டு அவங்க காலம் அதுக்காக கண்டி வரை கொண்டிருப்பார்கள். தன்னுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இயக்கத்தை எல்லாம் சொல்லி காட்டலாம். அது மட்டுமல்ல ஹதீஸுன் அலைக்கும் இதெல்லாம் நேர்வழி பெறணும், இன்மையிலையும் மறுமையிலையும் சேமமாக இருக்கணும், உங்களுக்கு எந்த சிக்கலும் வரக்கூடாதுங்கிறத பேராசி பிடித்தவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல பில் ரவுஃபுர் ரஹீம், தன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் தன்னை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு தீர்வையும் எனக்கும் சிக்க முடிவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். தன்னுடைய சிவத்து அல்லாஹ் தனக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை தன்னுடைய ஹக்கீம் சொல்லி காட்டுறார். இதுதான் இந்த சில சில்லறைகள் வந்து சொல்லுதோ அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ரவுஃப் சொல்லலாமா, ரஹீம் சொல்றாங்க, கஃபார் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய சிவத்தை சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான் சொல்றான், நீங்க அவர்களுக்கு மன்னிப்புன்னு சொல்றான். அதுதான் மூணு ஷரீஃபில் சொல்லி காட்டப்படுகிறது. சரி, இது நேரம் நேரம் இல்லை சுருக்கமா பேசுகிறோம். அதே சிவத்துல நம்ம நாயகம் அம்மா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னோடு இருக்கக்கூடியவர்களை அப்படியே அரவணைத்துக் கொள்வார்கள். அக்கீதாவை கிளீனா இருக்கணும்னு நினைக்கிறோம். அக்கீதாவை அனுப்பிட்டு கரெக்டக்கூடாது. எப்படி சுன்னத் ஜமாஅத்துங்கிறது எப்படியோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நம்பணும், எப்படி ஏற்றுக்கொள்ளணும், எப்படி அவர்களோடு நாம் ஐக்கியமாக ஒவ்வொரு நேரம் போகக்கூடிய நேரம் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. சஹாபாக்கள் சொல்லும் போதும் சரி, அதே மாதிரி இமாம்கள் சொல்லும் போதும் சாதாரணமாக இமாம்கள் சொல்ல மாட்டாங்க, தங்கங்களான இமாம்கள். நமக்கு மார்க்கத்தை தந்த தங்கங்களான இமாம்கள் இருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி, இமாம் ஹனஃபி, ஒவ்வொரு நேரமும் இமாம்கள் பல விடுத்தங்கள் சொன்னாலும் தங்கங்களான இமாம்கள் அப்படின்னு. நமக்கு மார்க்கத்தை அடித்து தந்தவர்கள், நமக்கு காட்டி தந்தவர்கள் இமாம்கள். அந்த இதில் நம்ம சற்று திரண்டக்கூடாது, அதுல முழுமையா இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி வழிகட்டவர்களுக்கு வஹாபிகள் சொல்லுவோம். இது நான் தர்பாப் நாயகம் சொல்லும்போது வஹாபிகள் சொல்லக்கூடிய வஹாபுங்கிறது அல்லாவுடைய பேரு, அல்லாஹ்வுக்கு சொந்தமான பேர் வஹாபு. அந்த பேரை கொண்டு இந்த சனியன்களுக்கே சொல்றீங்கன்னு அவங்க சீதாக சொல்லி காட்டுவாங்க. ஆனா இது நான் அப்பா ரலியல்லாஹு தஆலா வஹாபின்னு சொல்ல மாட்டாங்க. வஹாபிகள் வழிப்பறி கொள்ளைக்காரர்கள். இவங்கன்னா வழிப்பறி கொள்ளைக்காரர்கள். எப்படி நமக்கு சொத்து எதுப்பா கேட்பாங்க, கவர்மெண்ட் கேட்பாங்க, நம்ம சொத்து எது, வீடு வாசல் இதான் சொத்து, இது நம்ம இழந்துட்டு போறது, இது சொத்து இல்ல, இரவல் கொஞ்ச நாளைக்கு இருக்கிறதுக்காண்டி அதான் தந்து வச்சிருக்கிறான், இது அசல் சொத்து இல்ல. நம்மளுக்கு அசல் சொத்து வந்து ஈமான், இர்ஃபான், இமாம்கள் வகுப்பு தந்த சுன்னத் வல் ஜமாஅத் அந்த கொள்கை நம்முடைய சொத்துகள். இந்த சொத்துக்களை அடிச்சுட்டு போறவங்க தான் வழிப்பறி கொள்ளைகளாக புகாத்துகள், இது சனியன்கள் என்று வழிகேடர்கள் 72 கூட்டமும் இவர்கள் அந்த பார்ட்டி சேர்ந்தவங்க. இவர்களெல்லாம் குப்பார்கள் என்று செய்வாங்க. துஆவில் சொல்லும்போது இந்த வழிகேடர்களுடைய தீங்களை விட்டு இவங்களை காப்பாற்றாதவர்கள் சொல்லிட்டு பல்சுருநாயல் கோவில் காவிரியில் இந்த காவிர்களுக்கு விரோதமாக இவர்கள் சிறுமை செய்ய என்று அவர்கள் சொல்வார்கள். போகக்கூடியவர்களெல்லாம் ஈமானத்தை இருக்கணும். ஏன்னா ஈமான் இருந்தால்தான் இந்த உலகத்திலையும் நிம்மதி, மறு உலகத்திலையும் நிம்மதி. என்ன சில பேர் சொல்லுவாங்க, இப்போ ஹாஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஆபகார்த்தமா இருக்குது, இந்த ஹாஜாண்ட வந்திருக்கிறாடா சிலவர் கேட்கறது, அவளுக்கு தர்கா கட்டி வச்சிருக்குது, அங்க கொட்டன்புதூர்ல அவர்நாய் வந்து ஆடா அங்கேயே கட்டி வச்சிருக்குன்னு இருப்பாங்க. அவங்களுடைய பேர் நாம சொல்றது உலகம் போல எங்க சொன்னா நாங்க வருவோம். எங்கும் அவர்களை நினைக்கக்கூடிய இடத்துல அவங்க நிறைந்திருக்கிறார்கள். இதுதான் நம்முடைய ஈமான், நம்பிக்கை. என்ன குர்ஆன் ஷரீஃபில் நிறைய ஆதாரங்கள்லாம் இருக்குது. என்ன நபிமார்கள் என்ற இடம், நபிமார்கள் வாழ்ந்த இடம், நபிமார்கள் பிறந்த இடம், வரிமார்கள் என்ற இடம் எல்லாத்தையும் அந்த குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கிறான். உமையாதும் ஷாயிரல்லாஹி பைனஹா மின் தக்வல் குலூப் சொல்லி காட்டுறான். இந்த சபா வல் மர்வத் மின் ஷாயிரில்லான்னு சொல்றான். சபா மர்வா குன்று ஹஜ்ஜில் போனவங்களுக்கு தெரியும். அந்த இடையில ஓடுறது 7 தடவை ஓடுறது அது ஒரு ருக்குனாக இருக்கிறது, ஒரு ஷர்த்தாக இருக்கிறது, அதை ஓடணும்னு சொல்றான். அங்க என்ன நடந்துச்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல தன்னுடைய மனைவியை விட்டு வந்தாங்க. ஹாஜரா கை குழந்தை அழுது கிடக்குது, பால் இல்லை, தண்ணி இல்லை,
இது தண்ணி கிடைக்கணும் வேண்டி இருந்தாங்க. இந்த 2 ஊர்லையும் ஏறி ஏறி பார்த்தாங்க. அந்த இடத்துல நின்று தொழுது கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். போய் தொங்கோட்டம் எதுக்கு தண்ணிக்காக, பிள்ளைக்காக தண்ணிக்காக வேண்டி இருக்கிறாங்க, ஓடுனாங்க. அந்த ஓட்டத்தை இன்னைக்கு என்ன ஆண்டவன் 1500 வருஷமா நீங்க கியாம நாள் வரையும் நீங்களும் ஓடுங்க. இதுதான் இபாதத். அது அவங்க யாரு? நபி இல்ல, ஹாஜரா அம்மையார் ஒரு வலியத்துல்லா, அல்லாஹ்வுடைய வலியாக இருந்தார்கள். அவர்கள் செய்த காரியத்தை இன்னைக்கு ஹஜ்ஜில் ஒரு ருக்குனாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடத்தை அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? ஆயாத்து பையினாத் மகாம் இப்ராஹிம் என்ன சொல்றான்? ரொம்ப சிறப்பிச்சு சொல்றான். இதுல நிறைய அத்தாட்சிகள் இருக்குதப்பா, இந்த இடத்துக்கு வந்துட்டா காண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய நபி ஹலீலுல்லாஹ் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த இடம் இருக்கிறார், அதை போய் பாருங்க. அவர்கள் கால் பதிந்த இடம் இருக்குதுன்னு சொல்றான். அவன் தகலவு கார ஆமினா, அதுல போய் நுழைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்றான். இதெல்லாம் குர்ஆன் ஆயத்து இல்லையா? அதே மாதிரி சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பராமரிப்பில் இருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய பழங்கள்லாம் கிடந்துச்சு. வந்து சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட, வயசான ஆளு, என்னம்மா இந்த காலத்துக்கு கிடைக்காத பழங்கள்லாம் நிறைய கூட்டி அடக்குது என்னன்னு கேட்டாங்க. இது அல்லாஹ் ரப்பு எனக்கு தந்தா அப்படின்னு சொன்னான். சின்ன பிள்ளை சொல்ல வார்த்தையா ரப்பு தந்தான்னு சொன்ன உடனே அவ அப்படியே மனசுல ஒரு தெளிவு ஏற்பட்டு போச்சு. அந்த காலத்துக்கு கிடைக்கப்படாத ஒரு பாக்கியத்தை பழங்களை எல்லாம் அந்த இடத்துல அல்லாஹ் வருஷிச்சான்னா நாம குழந்தையில குழந்தைன்னு கவலைப்பட்டிருக்கோம். அந்த கழிவர்க்கத்தை தர்றதுக்கு அல்லாஹ் ஒரு சக்தி வரமாட்டானா? யோசிச்சா இதுவரையிலே அங்க எங்க போய் அந்த மெஹராப் தொழுதுட்டு இருந்தவன் இந்த இடத்துல கேட்கறதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. இந்த புள்ள பக்கத்துல இன்னொரு முசல்லா போட்டு தொழுது கேட்போம்னு நினைக்கிறான். அந்த இடத்துல இருந்து முனாதிக்குன்னு அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் சொல்றான். அந்த இடத்திலேயே இருந்து நினைச்சா அவர் துஆ கேட்டா, ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً إِنَّكَ سَمِيعُ الدُّعَاء. இவ்வளவு பெரிய கனிவர்க்கங்களை எல்லாம் கொடுத்த ரப்பே, எனக்கு காலமா போச்சு, எல்லாம் என் வீட்டுக்காரி இதா இருக்கிறா, மரடியா இருக்கிறா, நான் இப்படி கலவரா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது ஒண்ணுமே இல்ல. காலத்தில் கிடைக்கப்படாத பாக்கியங்களை நான் வரிச்சிக்கக்கூடிய ரஹ்மானா இருக்கின்றாய். எனக்கு ஒரு குழந்தையை வாரிசாக வரக்கூடிய ஒரு குழந்தைய, என்னுடைய சந்ததிகள் பெருகக்கூடிய ஒரு குழந்தை பாக்கியத்தை நீ தா என்று கேட்டார்கள். அல்லாஹ் உடனே அறிவிச்சான், ஒரு பாக்கியத்தை எரியான் பேரை வச்சு ஒரு குழந்தை தந்துட்டு அந்த இடத்துல ஒரு பாக்கியம். அப்ப நபிமார்கள் வலிமார்கள் இருந்து கேட்கக்கூடிய இடம், நடமான இடம், அவர்கள் வசித்த இடம் எல்லாம் ஷாயில்ல அல்லாஹ் அவருடைய அஷார்கள், அல்லாஹ் அவருடைய அடையாள சின்னங்களாக இருக்குது. அதை கண்ணியப்படுத்துறவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். அவர்களுடைய இதயங்கள் தான் தக்வாவுடைய இடங்கள் இதயம் சொல்றான். அவர்களுடனே தான் அல்லாஹ் இருப்பதாகவும் சொல்லுகின்றான். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் நசீபாகி தர வேண்டும். கத்தி சவாய் காதல் ரலியல்லாஹு தஆலா நாபு ஷாஹுல் பாஷா நாயம் அவர்களுடைய வரங்கள், அவர்களுடைய நேசம், அவர்களுடைய வழிமுறை எல்லாம் நமக்கு தெளிவாக கிடைக்க வேண்டும். அதிலே நாம் கிடைக்க வேண்டும். சையதுனா அப்துல் ஷக்கூர் தர்பாபா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பைசா நமக்கு கிடைக்க வேண்டும். அதே மாதிரி சையதுனா அப்பா நாயம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவருடைய குடும்பத்தார்களுடைய எல்லா பாக்கியங்களும், அவர்களுடைய நேசமும் பாசமும், அவர்களுடைய பைசான், அவர்களுடைய அருள் பாக்கி எல்லாம் நிறைஞ்சு அருள் அவர் சொல்லுவா துவாவை சொல்லுவா அருள் பொருள் ஆரோக்கியம் சுன்னத்துல் ஜமாத்துல ஹுஜ்ஜத். அப்படிப்பட்ட அந்த துவாவுல எல்லாருக்கும் கடமைக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாகி தருவானாக. பாத்து தாமனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Bismillahirrahmanirrahim. Alhamdulillah, alhamdulillah, بلا رحمة بالزاي زكاة بسم السعادة آمين بسم الشفاء بالسار بسم الله الرياض وبتاي تراث الله زكاة بالله باي فلاحة آمين في قربة بالله كرام بالله وبالله سلطان بالله ذات بيائكنا آمين فلا نكون لهم ربنا بالله تدين آمين منا قراءتنا وجاوزنا ما كان في تلاوة القرآن آمين إنه الاستعانة والتغريب كلمة المواليغا آمين وتقديم وتأخير
أو زيادة أو نقصان من تغيير العظيم ما أنزلته عليه آمين. أو عيب أو شك أو سوء حال أو تعيين من تلاوة القرآن آمين. أو كسر أو سرعة أو زيغ إنسان أو كبير مدغم آمين. وللظالمين بيان أو تشخيص أو تسنير ما كتب آمين. التي رغبة ورحمة من آيات رحمته وآيات العذاب آمين. ربنا اكتبنا مع الشاهدين اللهم نبذ قلوبنا بالقرآن آمين. أخلاقنا بالقرآن آمين. وأخلاقنا بالقرآن آمين. بالقرآن آمين. بالقرآن في الدنيا قليلا وفي كثير من ساعة وصراط نورا آمين. الجنة رفيقا والنفس جاوا من خلال الدنيا دليلا آمين. اكتبنا على التمام وارزقنا على القلب واللسان آمين. والسعادة والبشارة من الإيمان آمين. الله على خير نور سيدنا محمد الله عليه وسلم. وأصحابه وسلم மௌலானாவோடு சேர்த்திடு கையை வச்சு மாறிக்காத. சரி بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا آمين. وأنا يا كريم يا رحيم يا الله آمين. اللهم صل وسلم وبارك على نبينا سيدنا محمد صلى الله الله عليه عليه وسلم. وسلم آمين. وعلى آله وأصحابه وأولاده وخلفائه أجمعين آمين. والدين المصطفين المجتبين الصديقين الشهيدين سيدنا عبد الله رضي الله تعالى عنه وسيدتنا عامرة رضي الله تعالى عنها آمين. وعلمنا من الرضوان حتى ترضيهما آمين. ويتيم الله أفضل ما جازيت به أبرهما وولديهما آمين. وإسلام بقدر عظمة ذاتك في كل وقت وحين وارحم والدينا معهم يا أرحم الراحمين آمين. ما علمت والجنة ما علمت والغنى ما علمت يا رب العالمين آمين. اللهم شاركنا بالتقوى وجملنا بالعافيه وارزقنا من الجنه يا رب العالمين آمين. اللهم اوصل مثل ثواب ما قرأناه من كلامك في دعائك كما صلينا وسلمنا آمين. الى حضره سيدنا وشفيعنا وقرة اعيننا وسيدنا مولانا محمد صلى الله عليه وسلم وخاصه آمين. الى حضرات سعادات العباد والمعايب والرضوان من الانبياء والمرسلين وآلهم من وصحبهم اجمعين آمين. والى حضرات سعادتنا وخلفاء العاشقين المهديين رضوان الله تعالى عليهم اجمعين آمين. الى حضرات امهات المؤمنين رضوان الله تعالى عليهن آمين. الى حضرات سعادتنا علي بيت رسول الله صلى الله عليه وسلم. وسلم آمين. الى حضرات سعادات الاصحاب البدريين والمهيئين والحنينيين والخندقيين آمين. الى اصحاب المهاجرين والانصار والتابعين باحسان الى يوم الدين رضوان الله تعالى عليهم اجمعين آمين. وإلى حضرات ساداتنا أئمة الأربعة والمجتهدين المفسرين والمحدثين والمفقهين رضوان الله تعالى عليهم أجمعين. آمين. وإلى حضرات ساداتنا مشايخنا القادرية والشيعة والسنية والشاذلية والرفاعية والحضراتية رضوان الله تعالى عليهم أجمعين. آمين. خصوصا إلى حضرة شيخنا وقدوتنا وقوتنا محمود سبحان معشوق الرحمن الدين القرآن محي الدين عبد القادر من الله تعالى. آمين. وإلى حضرة شيخنا بشمنا قائد رسول كتب هند خواجة محمد الشهيد الله تعالى. وإلى حضرة شيخنا قطب المجيد الفرد الوحيد شاه حميد فرد الشباب قادر الله. آمين. وإلى حضرة شيخنا قطبنا سيد عبد الشكور سائر البابا آمين.
وإلى حضرة شيخنا محمد اسماعيل جبرتنا من الرضا وإلى حضرة شيخنا قطبنا العارف بالله أربعنا وإلى حضرات وصولي وفروعي وخلفائي أجمعين آمين. وإلى حضرات مشايخنا المذكورين في هذا البلد وإلى أرواح جميع أوليائك الكرام آمين. اللهم انفعنا بعلومهم وبركاتهم وامددنا بمددهم ونجد قلوبنا بأجمالهم وحسن مرادنا بكراماتهم آمين. وإلى أرواح آبائنا وأمهاتنا وإخواننا وأجدادنا وجداتنا وأساتذتنا وأحبابنا وأحساننا آمين. وسائر المسلمين والمسلمات المؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات آمين. اللهم اغفر لهم وارحمهم اللهم اعزهم وإيانا من عبرة المتقين آمين. اللهم إنا نسألك رضاك والله يا أرحم الراحمين آمين. ربنا إنك تعلم ذنوبنا فاغفرها يا غفار الذنوب آمين. عيوبنا فاسترها يا ستار العيوب آمين. حوائجنا فاقضها يا قاضي الحاجات آمين. مهماتنا فاكفها يا كافي المهمات آمين. معزانا فاطهرها يا قاضي الأعداء آمين. برياتنا فاطهرها يا كافي البريات آمين. ربنا ذنوبنا توفنا مسلمين آمين. وألحقنا بالصالحين آمين. واشرنا في زمرة المتقين آمين. إلهنا وقنا شر الظالمين آمين. شر الحاسدين آمين. شر المهاجرين آمين. شر المنافقين آمين. شر الساحرين آمين. شر الخلائق آمين. أجمعين آمين. انصرنا على القوم الكافرين آمين. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما آمين. ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا آمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار آمين. ربنا اغفر لنا ذنوبنا وهب لنا هبة ما في شقاوة الدارين آمين. وفي سعادتهما إيمانا كاملا وعملا صالحا يا جواد آمين. المراد جد لنا جودا لا بعد وحاجة إلى الدنا آمين. طه وفاطمة وعلي وغيرهما آمين. نصلي صلاة تقبل بها دعاءنا وتكشف بها قلوبنا يا أرحم الراحمين آمين. صلى الله تعالى وسلم وبارك على خير خلقه سيدنا محمد صلى الله عليه وسلم أجمعين آمين. آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام يا وهاب يا سبحان المؤمن صل سلم على شافي المذنبين برلان مولانا ربنا يغمن وارزقنا في الخيرة يا ولي يا وهاب يا تواب سبحان المؤمنين صل سلم على شافي المذنبين برلان مولانا ربنا يغمن وارزقنا في الخيرة يا ولي يا وهاب يا تواب سبحان المؤمنين صل سلم على شافي المذنبين برلان مولانا ربنا يغمن وارزقنا في الخيرة يا ولي صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله சித்திக்கு ராஜிக்கு ஒரு பெட்டி வெளியே திருப்போம். சதவ போதுமா ஒரு
அந்த வெளியே கொஞ்சம் பெட்டி கொண்டுட்டோம். சதபா சதபா அப்படியே அங்க சுத்தி எடுத்து ஹாய் அப்படி ஸ்டாப் கொடுக்கவா